ஃபெர்மென்ட் கிச்சனோட எபிசோட் 11 அதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மத்த வீடியோஸையும் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஹிரோஷி வந்து அந்த செரிமனில வந்து ஸ்பீச் குடுத்துட்டு இருக்கான். அந்த அவார்ட்லாம் வாங்கிட்டு. ஸோ அங்க ஸ்பீச் குடுத்தது முடிச்சதுக்கப்புறமா முசாஷி கிட்ட வந்து இந்த மாரி வந்து பேச வரான். எங்க இருக்கான் காகு அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்ப வந்து முசாஷிக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இவன் என்னமோ இவள வந்து அப்படியே ஒரு முழுங்குற மாரி ஒரு ஃபீல் பண்ணி, ஒரு மாரி டிப்ரஸ்டாவும், ஒரு மாரி பயப்படுறா அதே டைம்ல. இன்னொரு சைடுல உள்ள வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப ராணா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுட் குடுக்கணும். ஏன்னா ஆப்படைசர் அப்படிங்கிறத வந்து அவ தான் செலக்ட் பண்ணியிருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஷ் அவ தான் குடுக்கணும். அப்ப நினி வந்து சொல்லிட்டு இருக்கா, "உனக்கு ஒண்ணும் பயமா இல்லல்ல? இங்க இருக்கிற எல்லா பொருளும் ஓகே தானே? ஏன்னா இது நம்ம ஹோட்டல் கிடையாது. உனக்கெல்லாம் ஓகே தானேங்கிறப்ப, ஓகே தான் எனக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணா மட்டும் போதுங்கிற மாரி சொல்றப்ப, எல்லாருமே வந்து யாரும் வந்து முன் வரல. ஸோ அப்ப வந்து யார் வரா அப்படின்னா, காகு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு உள்ள வரான். அவ உடனே சொல்றா, "இல்ல, இல்ல நீ போய் ரெஸ்ட் எடு. இல்ல நான் வந்து அதில கரெக்ட்டா இருக்கேன். என்ன பண்ணணுங்கிற ஐடியால நான் கரெக்ட்டா இருக்கேன். ஸோ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்றேங்கிறான். சரி அவளுக்கும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டா. அது மாரி மிக்ஸியில வந்து இதெல்லாம் அரைச்சு குடு அப்படின்னு சொல்லி எல்லா ஒர்க்கும் பண்ணி ஆப்படைசர ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவன் அடுத்த ஆளு சுஷி கிட்ட போயிட்டு இந்த மாரி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு அவன் போய் ஹெல்ப் பண்ண போயிட்டான். ஸோ அங்க வந்து ஹோட்டா என்ட்ரி குடுத்து எல்லா டிஷ்ஷும் ஓகேவா? சரி பரிமாறுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவ வந்து நான் என்னோட முடிஞ்ச பெஸ்ட்ட குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப வந்து என்ன இன்னும் காய் வரலையா? அப்படின்னு சொல்லி ராணா கேட்கிறப்ப, இல்ல இல்ல வருவான் அவன். கொஞ்சம் லேட்டா வருவான். அது வரைக்கும் நான் தான் பார்த்துக்க போறேன் இன்சார்ஜா அப்படிங்கிற மாரி ஹோட்டா நிக்கிறாரு. காகு வந்து இதுக்கெல்லாம் ரெடி தானா? எல்லாம் பண்ணிடுவானா? டெசர்ட்ட கரெக்ட்டா பண்ணிடுவானா? அவன் எப்படி சொல்லுங்க? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல எனக்கு அத பத்தி ஃபுல்லா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவன் ரெடியா இருப்பான்னு தான் நெனைக்கிறேங்கிற மாரி ஹோட்டாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அவன் வந்து அப்பைலேருந்தே ஒரு மாரி வினோதமா தான் இருக்கான். அதனால தான் கேட்கிறேங்கிறப்ப, நீங்க தான் பழைய பாஸ்ட்ரி செஃப் ஆச்சே. ஸோ நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறப்ப, நான் இந்த மாரி ஆள்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இவன மாரி பார்க்குறேன் அப்படிங்கிறாய்ங்க. ஏன்னா, மயக்கம் போட்டு விழுந்தான்ல. ஸோ அதுக்கு மறுநாள்லேருந்து இவன் பண்ற விஷயம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு அந்த ஹோட்டல்ல. என்ன பண்றான் அப்படின்னா, பிரேக் டைம்ல உட்காந்துட்டு அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸு மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி, அத ஏதோ பேப்பர்ல கிராஃப்லாம் போட்டு, கெமிஸ்ட்ரி ஃபார்முலாலாம் போட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கான். ஸோ, அதனாலேயே எல்லாம் வித்தியாசமா பார்க்குறான். ஏன் அவன் வேற எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ணல. யாரையுமே கண்டுக்கிறது இல்ல. ஒர்க்க பார்க்குறான், பிரேக் டைம்ல ஏதோ வேலைய பார்க்குறான். இதே தான் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ, அதனால தான் அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான், வினோதமா நடந்துக்கிறான், பயமா இருக்குங்கிற மாரி டானா சொல்றப்ப, இவனும் அதான் சொல்றான். இந்த மாரி ஆள நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாரி நான் எந்த ஒரு இந்த டெசர்ட் செய்ற செஃப்பும் பண்ணி நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டாய் சொல்லிட்டுருக்கான். அப்போ வந்து நினி என்ன சொல்றன்னா, இது மட்டுமா இன்னொரு விஷயம் கேளுங்க. அவன் தான் 3 நாள் லீவு கேட்டானே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டுருக்கா. ஸோ இவன் வந்து 3 நாள் லீவு கேட்டிருப்பான். எதுக்கு அப்படின்னா, இந்த மாரி ஹோம் டவுனுக்கு நான் போணும், எங்க வீட்டுக்கு போணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அப்போ ஹோட்டாய் சொல்றான், இது வந்து கேஷுவலா நடக்கிற விஷயம் தான். நானும் ஒரு காலத்துல பேஸ்ட்ரி செஃப்பா இருந்தேன்ல. ஸோ நான் வந்து நீ எங்க போற? நீ என்ன பண்ண போறன்னு நானும் வந்து பார்க்கணும். நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிறப்ப, சரி வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிறான். இப்ப வந்து திரும்பி இங்க காமிக்கிறாய்ங்க. இங்க என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த மாரி சூப் வந்து இவன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சுஷாசி. அதுக்கப்புறம் வந்து மிலோ வந்து இந்த மாரி சிரிச்சுட்டு இருக்கான். உடனே ராணா கடுப்பாயி, நீ தானே காரணம். நீனும் காயும் தானடா சேர்ந்து அவன இந்த மாரி கோத்து விட்டீங்க. பாவம்டா அவன் அப்படிங்கிற மாரி திட்டுறப்ப, மிலோ அத பத்தி கவலையே இல்ல. நான் பாட்டுக்கு ஃபிஷ்ஷ மட்டும் இது பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டிஷ்ஷ பண்றேன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே இவன் வந்து அவன் மீனெல்லாம் எடுத்து உட்காந்துட்டு அவன புடிச்சு வம்பிழுத்துட்டு நடக்குறா ராணா. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா டிஷ்ஷ வந்து அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ராணா கேட்குறா, எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்க. அங்க ஹோம் டவுனுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. ஸோ அப்பயும் சொல்றான். அங்க போனதுக்கப்புறமா இவன் ஏதோ பொட்டானிக்கல் கார்டன்லாம் போயிருக்கான். கூட வந்து யுயோமியும் போயிருக்கா. உடனே இவன்கிட்ட ஹோட்டா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. நான் உங்க கூட வந்ததுக்கு உங்களுக்கு ஒண்ணும் தொல்லலாம் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற டைம்ல, இவன் என்ன வித்தியாசமா பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அவனுக்கு தெரிஞ்சத சொல்றான். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து இந்த மாரி ஒரு காலத்துல பேஸ்ட்ரி செஃப்பா இருந்தப்ப, இன்ஸ்பிரேஷனுக்காக நான் வந்து இந்த மாரி வெளியூருக்குலாம் போவேன். ஸோ இந்த மாரி டூர் மாரி போற டைம்ல எனக்கு ஏதாவது கிடைக்கும். ஏன்னா நான் மத்தவங்களோட ஐடியாவ வந்து நான் காப்பி பண்ண விரும்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டாய் சொல்லிப்பான். ஏன்னா இவன் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, அவ வந்து இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற எல்லா டெசர்ட் அந்த ஷாப்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பெஸ்ட்டு எதுன்னு சொல்லி தேடி வச்சிருப்பா இவனுக்காக. கடைசில பார்த்தா இவன் வந்து காடுக்குள்ளேயும், இந்த மாரி பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளேயும் உட்காந்து சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ எடுத்து போயிட்டு இருப்பாளா. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ட்ரி குடுக்குறாரு. யாருன்னா காகுவோட அப்பா. வந்துட்டு இந்த மாரி ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறப்ப, பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சிருக்கான் என் பையன் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு டைம்ல நீ தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முசாசின்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணுட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இல்லையே அந்த பொண்ணு வந்து டிவில பார்த்துருக்கனே, நீ உன்ன மாரி இல்லையே. பரவாயில்ல இன்னொரு ஃப்ரெண்ட் வேற புடிச்சிருக்கானா? இந்த பையன் என்ன என்ட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அவன் அங்கேருந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டேன் அப்படிங்கிறான். அப்பதான் இவனுக்கு புரியுது. அதாவது அ அவன் வந்து அவங்க அப்பாவ பார்க்கவும் வரல. வேற எந்த ஒரு டெசர்ட்டுக்காகவும் வரல அவன். அவன் வந்ததே வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு இன்கிரீடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒவ்வொன்னுத்தையும் டேஸ்ட் பண்ணி அத கிராஃப்லாம் வரைஞ்சிட்டு இருந்தான். ஸோ எது எதோட சேர்த்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒண்ணு ஒண்ணா அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். உடனே அங்க இருக்கிற ஏதோ ஒரு செடியோட அந்த பெடல் இருக்கும்ல, இதழ். ஸோ அத வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாரி இதுதான் இன்கிரீடியன்ட் என்னோட கடைசி இன்கிரீடியன்ட் கிடைச்சிட்டு அப்படின்னோனே, இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தியாடா? இத்தன நாள் அலைஞ்சியாடா? அப்படின்னோனே, ஆமா அப்படின்னு தான் சொன்னோனே, இந்த மாரிலாம் வந்து படிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோமி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரிலாம் வந்துட்டு இங்க படிச்சேன்னா கேஸ் போட்டுருவாய்ங்க அப்படின்னோனே, நான் ஒண்ணும் படிக்கல. கீழ கிடந்தத தான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஃப்ளவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அங்கே நடந்தது. இதை வந்து ராணா கிட்ட ஹோட்டாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து எல்லா டிஷ்ஷும் ஃபிஷ் ரெடி ஆகிடுது. ஃபிஷ்ஷை போய் பரிமாறிட்டு இருக்காங்க. இன்னும் மீட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் டெசர்ட் கொடுக்கணும். இப்போ காய் என்ட்ரி கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு நான் கேள்விப்பட்டேன். ஓகே, இப்போ உன் டர்ன் வந்துட்டுறா, வா இனிமேல் நீ தான் பண்ணணும். நீ எந்த அளவுக்கு பண்ண போகிற அப்படின்னு தெரியல. உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஓகே வாங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஏதோ கிராஃபில் ஏதோ ஒன்று வரையலாம். ஸோ வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்க்ரீடியன்ட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டு காய்கிட்ட கொடுத்துலாம். காய் அதை பார்த்தோன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு ஓகே இன்றைக்கி ஏதோ ஒன்று இருக்குது, செமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகி அவனும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் அப்படி ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. மீட்டை போய் எல்லாருக்கும் பரிமாறிட்டாங்க. ஸோ அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து நல்லா பெஸ்ட்டு அவார்டு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஹிரோஷியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹிரோஷி கேட்குறான், இன்னும் காகு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த டைமில் காகு வந்து என்ட்ரி கொடுத்துட்றான். டெசர்ட்லாம் செஞ்சு ஃபுல்லாக. ஸோ டெசர்ட்டை செஞ்சு அவன் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்றான். இவன் வந்து காகு அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி கேட்குறான், பேசுகிறான். காகு வந்து அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து இது எல்லாத்தையும் டிவிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாரோன்னா மிலாவும் ஹோட்டாயும். உடனே இவன் தான் அந்த பையன். இவனை பார்த்தா அவன் பயந்துக்கிட்டு இருந்தான். ஒரு மாதிரி பித்துக்குளி பிடிச்ச பையன் இருக்கானே. ஸோ இதுக்கு வந்து சொல்கிறான், ஹோட்டாய் சொல்கிறான், அவன் வந்து அன்னைக்கு மறுநாள்லேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவன் வந்து என்னை கண்டுக்கல, அவங்க அப்பாவை கண்டுக்கல, அவங்க ஃப்ரெண்டை கண்டுக்கல, ஏன் காயை கூட கண்டுக்கல. இவன் பயந்தானே அவனை கூட அவன் கண்டுக்கல. அவன் வந்து என்ன பண்ண போகிறோங்கிறதுல அவன் கரெக்டாக இருக்கான். ஸோ அதை அந்த ஒரு விஷயத்த நான் அவன் கண்ணில் பார்த்தேங்கிற மாதிரி ஹோட்டாய் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். இப்போ வந்து அவனோட காம்படிட்டர் அவன் தான். ஸோ இந்த இதில் இவன் ஏன் பயப்படுறான் அப்படின்னா, இப்போ செஃப்பாகவும் இவன் தோற்றுருவானோங்கிறது தான் இவனோட பயமே. மேத்தமெட்டிக்ஸில் அவன்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கி தோத்துட்டோங்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ குக்கிங்லேயும் அதை மாதிரி அவன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடுவானோங்கிறது தான் இவனுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு பயமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அது இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கான். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு இவனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு டெசர்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவன் நம்புகிறான். காயும் அதை தான் நம்புகிறான். இவனால் முடியும், இவனால் மட்டும்தான் முடியுங்கிற மாதிரி காய் யோசிக்கிறான். ஸோ டெசர்ட் எல்லாருக்குமே பரிமாறுறாங்க. இவன் வந்து கொஞ்சம் கூட இவனை கண்டுக்கவே இல்லை. யாரை ஹிரோஷியை கண்டுக்கவே இல்லை. இவன் எல்லாருக்கும் இங்கே செலக்ட் ஆன எல்லாருக்குமே ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட்டை பரிமாறுறான். அடுத்த எபிசோடில் சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.